சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்த கூலி படம் வெளியாகி இன்றுடன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகிவிட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில பல நட்சத்திர பட்டாளங்களுடைய நடிப்புல வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல விமர்சனங்களை சந்திச்சது. படம் பார்த்த பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்களையே கொடுத்துட்டு இருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா லோகேஷுடைய இயக்கத்துல இது ஒரு தரமான படம் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இதனடுத்து படத்திற்கு வசூலுமே அதிகமாக குவிய ஆரம்பிச்சது. படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களிலேயே கிட்டத்தட்ட 400 கோடிகளுக்கு மேல வசூலாகி உள்ளதாக படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இதனடுத்து அடுத்தடுத்த நாட்களுமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமான நிலையில தற்போது இந்த திரைப்படம் 600 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்கு. படத்துடைய பட்ஜெட் 350 கோடி, படத்துடைய ப்ரீ பிசினஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 450 கோடி வந்ததாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல படத்துடைய கலெக்ஷன், ப்ரீ பிசினஸ் ஆகிய ரெண்டத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த திரைப்படம் தற்போதே 1100 கோடி கிட்ட வசூலாகி இருக்கு. ஆகையால இதனை தலைவர் ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இனிவரும் நாட்களிலும் கூலி திரைப்படத்துடைய வசூல் அதிகரிக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால தலைவர் ரசிகர்கள் இன்னமுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.